ஆபிரகாம் மிகவும் வயது முதிர்ந்தவரான போது தன் மகன் ஈசாக்கிற்கு கானானிய பெண்களில் ஒருத்தியை திருமணம் செய்யாமல் தனது சொந்த தேசத்திற்கும் உறவினர்களிடமும் போய் ஒரு பெண்ணை தேடுமாறு தன் வீட்டிலுள்ள மூத்த ஊழியக்காரனிடம் ஆணையிடுகிறார். ஊழியக்காரன் 10 ஒட்டகங்களுடன் மெசபொத்தாமியாவிலுள்ள நாகூருடைய ஊருக்கு பயணம் செய்து அங்கிருந்த ஒரு கிணற்றண்டையில் தங்கி இறைவனிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நான் குடிக்க தண்ணீர் கேட்கும்போது எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுப்பவளே ஈசாக்கிற்கு நீர் நியமித்த பெண்ணாக இருக்கட்டும் என்று வேண்டுகிறான். அவன் ஜெபித்து முடிக்கும் முன்பே ஆபிரகாமின் உறவினரான பெத்துவேலின் மகள் ரெபெக்காள் அங்கே வந்து ஊழியக்காரனுக்கும் அவனது ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து உதவி செய்கிறாள். அவளது தயாள குணத்தைக் கண்டு வியந்த ஊழியக்காரன் அவளே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் என உறுதி செய்து அவளுக்கு பொன் ஆபரணங்களை பரிசாக தருகிறான். பின்னர் அவளது குடும்பத்தாரிடம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களைப் பற்றியும் கிணற்றண்டையில் நடந்த அற்புதத்தைப் பற்றியும் விவரிக்கிறான். இது கர்த்தரால் வந்த காரியம் என்று உணர்ந்த அவளது சகோதரன் லாபானும் தந்தை பெத்துவேலும் திருமணத்திற்கு சம்மதிக்கின்றனர். மறுநாள் காலையிலேயே ரெபெக்காள் தன் குடும்பத்தை பிரிந்து ஊழியக்காரனுடன் கானான் தேசத்திற்கு புறப்படச் சம்மதிக்கிறாள். அவர்கள் கானானை நெருங்கும்போது மாலை நேரத்தில் வயல்வெளியில் தியானம் செய்து கொண்டிருந்த ஈசாக்கை ரெபெக்காள் காண்கிறாள். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளின் கூடாரத்திற்கு அழைத்துச் சென்று அவளை திருமணம் செய்கிறார். இதன் மூலம் தனது தாயின் மறைவுக்குப் பிறகு ஈசாக்கு ரெபெக்காளின் அன்பால் மிகுந்த ஆறுதல் அடைகிறார்.